ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இது எல்லாமே எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கொஷின். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஐட்டமும் வந்து ஃபஸ்ட்டு எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்கில் எங்கே வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும், டெபிட்டில் வருமா, கிரெடிட்டில் வருமா, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன போட்டிருக்கேன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர ஐட்டம் மட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக், ஓகே, ஸ்டாக் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக், ஓகே, இதில் கொடுக்குறது ஓப்பனிங் ஸ்டாக், சம் முடிஞ்சு கீழே லாஸ்ட்டாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங்கில் டெபிட் சைடு வரும், பவர் அப்படிங்கிறதும் ட்ரேடிங்கில் டெபிட் சைடு வரும், வேஜஸும் டெபிட் சைடு வரும், கேரேஜ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ட்ரேடிங்கில் டெபிட் சைடு வரும், கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் அது டெபிட் சைடு தான் வரும், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு வரும். இந்த சம்மில் கேரேஜ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரேடிங்கில் டெபிட் சைட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்குள்ள ஐட்டம் பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் தான் போடுவோம். பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த சம்மில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பர்ச்சேஸ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டனை சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட். ஸோ இது எல்லாம் மட்டும்தான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு வர ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து 2 இடத்துல வரும். ஓகே, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும், இல்லைனா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அது மாதிரி ஏதாவது ஒரு 2 அக்கௌண்ட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது எங்கெங்கே வரும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் போடணும், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைட் போடணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது 2 இடத்துல வரும். ஏன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால. இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா P&L அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அதை நம்ம டெபிட் பண்ண போகிறோம். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெபிட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை டெபிட் பண்ணணும், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகே, ரெண்ட் ரேட்ஸில் நமக்கு வந்து அது எக்ஸ்பென்சஸ், அதனால் நம்ம P&Lல அதை டெபிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரிஸும் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் அதை நம்ம P&Lல டெபிட் பண்ண போகிறோம். பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம அதை டெபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ். நமக்கு வந்து பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாஸ் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்போ நமக்கு அது ஒரு இன்கம், ஒரு டைப் ஆஃப் இன்கம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை கிரெடிட் பண்ணணும். இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிரெடிட் பண்ணணும். அதனால் கமிஷன் ரிசீவ்டை நம்ம P&Lல கிரெடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஐட்டம் வந்து அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ட்ரேடிங்கில் போடுற எல்லா ஐட்டமும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைரக்ட் இன்கம். டெபிட்டில் போடுறதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்டில் போடுறதெல்லாம் டைரக்ட் இன்கம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட்டில் போடுறது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஓகே, அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸஸில் நீங்கள் கிரெடிட்டில் போடுறது எல்லாமே இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, அதாவது இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வர ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் இருக்குது. கேபிட்டல் வந்து லைபிலிட்டிஸில் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சொத்து தான். ஓகே, அதனால் வந்து அது நம்ம என்ன பண்ணணும், அசெட் சைடு போடணும். மெஷினரியும் நம்மளோட அசெட் தான். ஸோ அதனால் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அதை அசெட் சைடு போடணும். ஃபர்னிச்சரும் வந்து நம்ம அசெட் சைடு தான் போடுவோம். நம்மளோட சொத்து எல்லாமே அசெட் சைடு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்கம் டேக்ஸை லைபிலிட்டி சைட் போடணும். இது எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேபிட்டல்லேருந்து நமக்கு கிடைக்கிற நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்கம் டேக்ஸை அதுலேருந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். அதனால் சம் போடும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது. பில்ஸ் ரிசீவபிள் வந்து நமக்கு அசெட். நம்ம வந்து பில் ரிசீவ் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற அமௌண்ட் வந்து நமக்கு தான் சொந்தம். பில்ஸ் பே பண்ணோன்னா அது வந்து லைபிலிட்டி சைடு வரும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு லைபிலிட்டிஸ். ஓகே, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைபிலிட்டி சைடு இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்டை நம்ம ஷோ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேஷ் இன் ஹேண்ட், நம்மக்கிட்ட கேஷ் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு அசெட் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம சம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம டெபிட் சைட் 50,000 போட்டாச்சு. பர்ச்சேஸ்க்கு வந்து ரிட்டர்ன் லெஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதனால் நம்ம 1,50,000லேருந்து 10,000 லெஸ் பண்ணி 1,40,000 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வேஜ், பவர், கேரேஜ் எல்லாத்தையும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். ரெண்டாவது காலமில் என்டர் பண்ணிவிடுங்க. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் காலமில் அதை டிடெக்டோ இல்லை ஆடோ பண்ணி வெளியில் போடணும். நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாததுனால எல்லாத்தையும் நம்ம செகண்ட் காலம்லேயே போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸுக்கு வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது, அதுலேருந்து லெஸ் பண்ணி போட்டாச்சு. க்ளோசிங் ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது 2 இடத்துல வரும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து அசெட் சைடு வரும்னு சொல்லியிருந்தேன் பேலன்ஸ் ஷீட்டில். இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடு போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து 2 இதில் எங்கே அதிகமாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தான் அதிகமான அமௌண்ட் இருக்குது. ஸோ 3,85,000 போட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்லேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3,85,000லேருந்து இந்த எல்லா அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வர்றது தான் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னா 1,07,000 வருது. ஸோ இந்த 1,07,000 இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் ப்ராஃபிட்டாக இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டில் கிரெடிட் சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதே கிராஸ் லாஸ் வந்துச்சுன்னா அது அப்படியே டெபிட் சைடு ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்ததுனால நம்ம இதை ஆப்போசிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கிரெடிட் சைட் பை கிராஸ் ப்ராஃபிட் 1,07,000 அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் போட போகிறோம். டு ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், பேங்க் சார்ஜஸ், சேலரிஸ், பேட் டெட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெபிட் சைட் ஷோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு என்ன போடணும் அப்படின்னா கமிஷன் ரிசீவ்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கமிஷன் ரிசீவ்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு நம்ம போட போகிறோம். ஏன் அப்படின்னா ரிசீவ்டு அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து கிரெடிட் சைடு வரும். இதே கமிஷன் பெய்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம டெபிட் சைடு போடணும். அதாவது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் உள்ள ஐட்டம்ஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடில் போட்டாச்சு, இன்டைரக்ட் இன்கம்மை கிரெடிட் சைடில் போட்டாச்சு. இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டையும் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு தான் அதிகமான அமௌண்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டை டோட்டல் பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,16,000 போட்டாச்சு. 1,07,000 9,000 ஆட் பண்ணி 1,16,000 நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1,16,000லேருந்து இந்த வரைக்கும் பார்த்தீங்களா 35,000 17,000 1,000 5,000 இந்த எல்லா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 58,000 வருது நெட் ப்ராஃபிட். ஸோ வந்து 1,16,000 போட்டாச்சு. இப்போது இந்த நெட் ப்ராஃபிட் வந்து எங்கே நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் சைடு வந்து நம்ம கேபிட்டல்லேருந்து இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி கேபிட்டல் இருக்குது கையில், அந்த கேபிட்டலோட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, அதையும் நம்ம ப்ராஃபிட்டையும் நம்ம ஆட் பண்ணி நம்மக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதுலேருந்து என்னென்னலாம் நமக்கு லைபிலிட்டி இருக்கோ, அதாவது இதுலேருந்து எதை லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைபிலிட்டி சைட் கேபிட்டல் போட்டிருக்கோம். ஸோ இந்த 1,41,000 கேபிட்டல்லேருந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த நெட் ப்ராஃபிட் 58,000 நம்ம ஆட் பண்ணணும். கேபிட்டலோட ஆட் பண்ணோன்னா 1,99,000 வரும். இன்கம் டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி தான் போடணும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் லெஸ் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து டேலி ஆகாது. ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து சம்மில் 2,000 கொடுத்துருக்காங்க. இந்த இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,97,000 வரும். வேறு என்னென்ன லைபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது. பேங்க் ஓவர் டிராஃப்ட்டும் வந்து ஒரு லைபிலிட்டிஸ். ஸோ அந்த லைபிலிட்டிஸ் வந்து நம்ம எங்கே போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே லாஸ்ட் காலமில் போட்டுக்கலாம். 50,000 அதாவது செகண்ட் காலமில் போட்டுக்கோங்க. வேறு எந்த லைபிலிட்டிஸ் ஐட்டமும் இல்லை, ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது அசெட் சைட் போட போகிறோம். ஸோ வந்து நம்ம அசெட் சைடு இருக்கிற எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இது எல்லாமே வந்து அசெட் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம லைபிலிட்டி சைட் அண்ட் அசெட் சைட் போட்டாச்சு. இப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கரெக்டாக வரும். அமௌண்ட் வந்து டேலி ஆனால் மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கிற சம் வந்து கரெக்டு. அதில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 2,47,000. ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து டேலி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ட்ரேடிங், அதுக்கப்புறம் இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எப்போதுமே ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் இப்படி சேர்ந்து தான் போடணும், தனித்தனியாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி செப்பரேட்டாக போடணும். எப்போதுமே லைபிலிட்டி சைடு லெஃப்ட்லேயும் அசெட் சைடு ரைட்லேயும் போடணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரைடர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.